ஹாய் காய்ஸ்! இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கிற 2024 ரிலீஸ் ஆன பிக் வேர்ல்ட் அப்படின்ற படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தை பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இது எமோஷனல் மூவி. இதை பார்த்தா அழுகாட்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு இந்த படத்தை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இது ரொம்ப சூப்பரான ஒரு மோட்டிவேஷன் மூவி. ஸோ டக்குன்னு கதைக்குள்ள போலாம் வாங்க. நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவி ஷோ. சும்மா இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு நபர் ரொம்பவும் கஷ்டப்பட்டு படிக்கட்டுல ஏறிக்கிட்டு இருக்காரு. இவர்தான் நம்ம படத்தோட கதாநாயகன். இவருக்கு செரிப்ரோ ப்ளாசி அப்படின்ற ஒரு டிசார்டர் இருக்கு. இதனால அவரோட மசில்ஸ் அவர் சொன்ன மாதிரி செயல்படாது. அப்படி நம்ம ஹீரோ மேல மொட்டை மாடிக்கு போறாரு. அங்க ஒரு நோட்ல எழுத ஆரம்பிக்கிறாரு. வானத்தை பாக்குறாரு. அவங்க இருக்கிற வீட்டை தவிர பக்கத்துல இருக்கிற எல்லாமே உயரமான பில்டிங். அவரும் ஏதோ ஒரு விஷயத்த ஆர்வமா எழுத முயற்சி பண்றாரு. இப்ப டக்குன்னு ஹீரோவோட பாட்டி வராங்க. இவங்க தான் அந்த படத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். ஏன்னு உங்களுக்கு போக போக தெரியும். பாட்டி வந்து, டேய் மேல என்னடா பண்ணிட்டு இருக்க, கீழே வா, உன் அம்மா சொன்னதுனால தான் நான் வந்தேன். நான் அந்த வீட்டுக்கு வந்து ஒரு வருஷம் கிட்ட ஆகுது. வீட்டு எப்படி உன் அம்மா குப்பை மாதிரி வச்சிருக்கா பாரு. ஆமா, நீ எதுக்கு மாடிக்கு போன அப்படின்னு சொல்லி கேப்பே விடாம படன்னு பட்டாசு மாதிரி பாட்டி பேசிட்டே இருக்காங்க. அதுக்கு ஹீரோவும் வானத்தை பார்க்க போனேன் அப்படின்றத சொல்றாரு. இங்க பாரு, நான் நிறைய துணி வாங்கிட்டு வந்திருக்கேன், எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோ உங்க பாட்டியோட திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ண ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் நீ மாறல, சமத்து பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ லேண்ட்லைன்ல இருந்து கால் வந்துகிட்டு இருக்கு. நான் அப்பவே உன் அம்மாட்ட சொன்னேன், இதெல்லாம் புடுங்கி போட சொல்லி. இதை எதுக்கு வச்சிருக்கான்னு தெரியல, சும்மா நையின்னு சத்தம் வருது அப்படின்னு சொல்லி அந்த காலை அட்டென்ட் பண்றாங்க. அப்போ ஹீரோ ஒரு ட்ரைனிங்க்கு நான் வரேன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்தா வரீங்களான்னு சொல்லி அந்த போன்ல ஒருத்தங்க கேட்பாங்க. பாட்டியும் பேரங்கிட்ட கேட்க நான் வரேன் அப்படின்றத சொல்லுவாங்க. இப்ப அடுத்த நாள் ஹீரோக்கு பிறந்த நாள். அதை கொண்டாடணும் சொல்லி பாட்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்ப ஹீரோக்கு 18 வயசு ஆகுது. அவரு அடல்ட்டா மாறிட்டாரு. அவரோட பிறந்த நாளை இது வரைக்கும் உங்க அப்பா அம்மா கூட செஞ்சு செலிப்ரேட் பண்ணதில்ல. அவங்க வேலைக்கு போறவங்க. அதனால ஹீரோக்கு நேரத்தை அவங்களால ஹீரோக்கு கொடுக்க முடியாது. அவங்க பாட்டி தான் ஹீரோவை பாத்துக்கிறாங்க. இப்போ அவங்க கூட்டிட்டு போய் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கேக் வெட்டி கொண்டாடுறாங்க. பாட்டி எல்லார்கிட்டயும் என் பேரன் ஸ்கூல்ல டாப் மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கான், அவன் நல்லா படிக்கிற பையன், இதுக்கு அடுத்து அவன் பிடிச்ச வேலையை அவன் பண்ண போறான் அப்படின்னு சொல்லி பெருமையா எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஹீரோக்கு கொஞ்சம் சரக்கும் ஊத்தி கொடுக்குறாங்க. அவங்க அம்மாவுக்கு தெரியாம ஹீரோ குடிச்சிடறாரு. இப்போ அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. எங்க பொண்ணுக்கு தெரிஞ்சா திட்டுவான்னு சொல்லி பாட்டி, டேரே கண்ணா எழுந்துடுறா, உன் அம்மா பார்த்தானா அவ்வளவுதான், எழுந்துறான்னு சொல்ல அவங்க அம்மா பாத்துறாங்க. ஹீரோவோட அம்மாவும் அவங்க அம்மா கிட்ட, உனக்கு அறிவே இல்லையா, இவன் இருக்கிற கண்டிஷனுக்கு இவன் குடிக்கிறது சரியான்னு உனக்கு தெரியாதான்னு கேட்க, அவனுக்குதான் 18 வயசு ஆயிடுச்சுல்ல, எல்லா பசங்களுக்கும் இருக்கிற ஆசை அவனுக்கும் இருக்கும்ல, அதை என்னால தடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல, இப்படி நீ என்ன வளர்த்தனாலதான் நான் இப்படி இருக்கேன், இதே மாதிரி என் புள்ளையும் மாத்திராத, உன்னை நான் வர வச்சது அவனை பாத்துக்க சொல்லிதான், நீ உன் இஷ்டத்துக்கு எதுவுமே பண்ணாதம்மா, நான் உன்னை என்ன பண்ண சொல்றேனோ அதை மட்டும் நீ பண்ணு அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டுறாங்க. ஹீரோவும் போதையில இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹீரோ ஒரு பூனையா வளர்த்திருப்பாரு ஆசையா. அந்த பூனை வர இறந்து போயிருக்கும். போதையில அந்த பூனையை மிஸ் பண்றேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்க. இப்ப எப்படியோ ஹீரோவை சரி பண்ணி தூங்க வச்சிடறாங்க. ஆனாலும் பாட்டி கொஞ்சம் கோவத்துல மேல போய் படுக்கவும் ஹீரோக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்போ அவர்கிட்ட இருந்த லக்கேஜ் பேக்ல உடம்ப மடக்கி சுருண்டு படுக்க ஆரம்பிக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு ஸ்கெலிட்டன் பாடியும் இருக்கும். அதை கட்டி பிடிச்சு தூங்குறாரு. பாட்டி, நீ இந்த வேலையை இன்னும் விடலையாடா அப்படின்னு சொல்லி, பரவாயில்ல பேரை அப்படியே தூங்கட்டோன்னு விட்டுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில அவங்க அம்மா அப்பா வேலைக்கு போகணும். பாட்டி கிட்ட இந்த டைம்ல இவனுக்கு மேக்ஸ் கிளாஸ் இருக்கு, இந்த டைம்ல இவனுக்கு இதை சொல்லி தரணும்னு சொல்லி ஒரு ஷெட்யூல் போட்டு கொடுத்திருப்பாங்க. நான் சொன்னதை எதுவுமே மறக்காதமா, முக்கியமா உன் இஷ்டத்துக்கு அவனை வெளியே கூட்டிட்டு போகாத, வெளியே வேற மழை பெய்யுற மாதிரி இருக்கு, அவனுக்கு டபுள் கிளாத் கூட, அவன் உடம்பு சரியில்லாம போயிடுவான்னு சொல்லி ரொம்பவும் பேம்ப்ளெட் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க பையனை. பாட்டியும் சரி போடி நான் பாத்துக்கிறேன் அப்படின்றத சொல்றாங்க. இப்போ அப்பா அம்மா போன பிறகு பாட்டி பேரன் கிட்ட வந்து, பேராண்டி ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க 2 பேரும் எங்க போறாங்கன்னா ஒரு ஸ்கூலுக்கு. இவரோட ஆசை என்னன்னா அவர் டீச்சர் ஆகணும்ன்றது அவரோட கனவு. அதுலயும் அவர் கவிதையை ரொம்ப அழகா எழுதுவாரு. சோ நிறைய போயம் எல்லாம் பசங்களுக்கு விரிவா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லி அவர் ஆசைப்படுவாரு. இப்போ அதே மாதிரி ஒரு ஸ்கூல்ல போய் ட்ரைனிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டே அப்போ ஒரு கிளாஸ் எடுப்பாரு. பசங்க எல்லாம், ஏன் நீங்க ஒரு மாதிரி கை அசைச்சுக்கிட்டே பேசுறீங்க, என்ன காமெடி பண்றீங்களா அப்படின்னு சொல்லி பயங்கரமா கிண்டல் பண்ணுவாங்க.
அவங்க பாட்டியும் கவலைப்படாம நீ பண்ண பேராண்டி நீ சூப்பரா பண்ணுவேன்னு சொல்லி வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ எந்த ஒரு கோவமும் படாம அப்செட் ஆகாம அவரு சொல்லிக் கொடுக்கறத நிறுத்தாம சொல்லிக்கிட்டே இருப்பாரு. டீச்சரும் வாய மூடுங்க, அவர் என்ன சொல்றாருன்றத கவனிங்கன்னும் போது ஹீரோ ரொம்ப தெளிவா பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. பாட்டியும் சூப்பரா கிளாஸ் எடுத்த கண்டிப்பா இந்த ஸ்கூல்ல உனக்கு வேலை கிடைச்சிடும் அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிற பிரின்சிபல் வந்து என்ன மன்னிச்சிருங்க, பசங்க கொஞ்சம் பயப்படுறாங்க, அவங்களுக்கு நீங்க டீச்சரா ஆக செட் ஆக மாட்டீங்க அப்படின்னு சொல்ல பாட்டிக்கு கோவம் வருது. அது எப்படி நீ என் பேரண்டி செட் ஆக மாட்டேன்னு சொல்றேன், அவன் எடுத்தது சரியில்லைன்னா நான் ஒத்துப்பேன், அவன் தான் எல்லாத்தையும் பொறுமையா கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணால அப்படின்னும் போது ஹீரோக்கு புரிஞ்சிருது இது வேலைக்கு ஆகாதுன்னு. ஹீரோ ஒண்ணுமே சொல்லாம வராரு. இப்ப அவங்க பாட்டி சாப்பாடு வாங்கி தராங்க. சாப்பிட்டுட்டே இருக்கும் போது பாட்டியும் இங்க பாரு, எனக்கு என்னவோ இந்த டீச்சிங் கெரியர் நமக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன், இதை விட்டுட்டு வேற ஏதாவது ட்ரை பண்ண, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்ல பாட்டி எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் அதை கண்டினியூ பண்ணுவேன்றதை சொல்லிட்டே இருக்கேன். இப்போ பாட்டிக்கு ஒரு குழு இருக்காங்க, நிறைய வயசானாங்க, அவங்கலாம் சேர்ந்து மியூசிக் வாசிப்பாங்க, ஒரு டீமா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்படி ஒரு ப்ரோக்ராம் வரப்போது அதுக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும்னு எல்லாம் ரெடி ஆகும் போது அங்க ட்ரம் வாசிக்கிற ஒருத்தர் வருவாரு. அவருக்கும் பாட்டிக்கும் அப்பப்போ சண்டை ஆயிட்டே இருக்கும். இப்பவும் அவங்க போய் இது மாதிரி ஒரு ஷோ இருக்கு நீ வரணும்னு சொல்ல அவரும் வர முடியாதுன்னு சொல்லி பயங்கரமா கத்துறாங்க. இப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாம் முக்கியமானதே ட்ரம் தான், அது இல்லாம நம்மளால எப்படி பாட்டு பாட முடியும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்க, இதெல்லாம் வேலைக்காகாது, நம்ம இதெல்லாம் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பாட்டியும் இருங்க இருங்க அதுக்கு ஒரு ஆள் இருக்காரு அப்படின்னு சொல்ல இப்ப எல்லாமே ஹீரோ திரும்பி பாக்குறாங்க. ஹீரோ வேற காலேஜுக்கு அப்ளிகேஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாரு. இவங்க எல்லாம் பார்க்க ஹீரோக்கு கோவம் வருது. அவங்க பாட்டி கிட்ட முடியவே முடியாது, எனக்கு இதெல்லாம் வாசிக்க தெரியாதுன்னு போது பேராண்டி நீ சின்ன வயசுல வாசிச்சிருக்க, அதே மாதிரிதான் இருக்கும், ஈஸி தான் இதுன்னு சொல்ல நீ சொன்னா நான் வாசிக்கலாம் மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது, எனக்கு வாசிக்கிறதுலாம் எனக்கு வெக்கமா இருக்கு, வேண்டாம் அப்படின்றத சொல்லும். அப்படி அவங்க பேசிட்டே பஸ்ல போகும்போது ஒரு அம்மாவும் குழந்தையும் வருவாங்க. அவங்களுக்கு உட்கார சீட்டு வேணும்னு சொல்லி ஹீரோ எழுந்துப்பாரு. அந்த குழந்தைய பார்த்து ஹீரோ சிரிப்பாரு. ஆனா அந்த குழந்தையோட அம்மா அந்த குழந்தைய தள்ளி வச்சிடறாங்க. ஹீரோக்கு சங்கடமா இருக்கும். இப்ப அந்த பஸ் போயிட்டே இருக்க ஒரு வேகமா ஒரு பிரேக் போட ஹீரோ கீழே விழுந்துருவாரு. பாட்டிய வேகமா ஹீரோ தூக்க அந்த பஸ் ஓட்டுனவர் வெளியே வந்து எப்பா உனக்குதான் உடம்பு சரியில்லைல்ல, நீ ஏன்பா நின்றுட்டு வர, உனக்குதான் தனியா சீட் தராங்களே அப்படின்னு சொல்ல பாட்டியும் இங்க பாருங்க சொல்லாம கொள்ளாம இப்படி வேகமா பிரேக் போடுறது உங்க தப்பு, நிக்கிறவங்கள குறை சொல்லக்கூடாதுன்னும் போது அந்த டிரைவரும் இப்படி இருக்கிற ஆளுங்கெல்லாம் எதுக்கு பஸ்ல வரீங்க, நீங்கெல்லாம் பஸ்ல வரவே கூடாதுன்னு சொல்ல பாட்டுக்கு இன்னும் கோவம் வந்துடும். அதை யாரா நீ சொல்றது, எல்லாருக்கும் பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் காமன் தான், வரணும் வரக்கூடாதுன்னு சொல்ற ரைட்ஸ் உனக்கு இல்ல, நீ என் பேராண்டி கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ல அந்த ஆள் சண்டை போடுவாரு. பேசஞ்சர் எல்லாருமே பாட்டி டைம் ஆகுது எங்களுக்கு கத்திட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்ல பாட்டிக்கு ரொம்ப கோவம் வரும். ஹீரோ பாட்டியை பார்த்து வேண்டாம் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க சைலண்ட் ஆயிடுறாங்க. ஹீரோக்கு ரொம்ப சங்கடமா ஆயிடுது. இப்போ வீட்டுக்கு வராங்க. அவங்க அம்மாவும் என்ன கிளாஸ் போச்சா, நல்லா படிச்சியா, ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணியான்னு கேட்க பாட்டி நீ வேற படிப்புல அவ சாப்பிட்றதையா மறந்துட்டா அப்படின்னு சொல்லி நிறைய பில்டப் கொடுப்பாங்க. ஹீரோக்கும் பொய் சொல்ல பிடிக்காம அமைதியாவே இருப்பாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல காலேஜ் வருது, நான் சொல்ற காலேஜுக்கு எல்லாம் அப்ளிகேஷன் போடு, உனக்கு வீட்டு கிட்ட இருக்கிற காலேஜுக்கா போறதுதான் பெஸ்ட்ன்னு சொல்ல ஹீரோக்கு இவங்க சொல்ற காலேஜ்ல போகணும்னு ஆசை இல்ல, அவருக்கு டீச்சரா ஆகணும், ரொம்ப தூரமா இருக்கிற காலேஜுக்கு போனா டிராவல் பண்றது நல்லதுன்னு ஹீரோ ஆசைப்படுவாரு. இப்ப இவங்க போன பிறகு பாட்டியும் நீ அந்த விஷயத்த உன் பையன் கிட்ட சொல்லலாம்ல அப்படின்றத ரகசியமா சொல்லுவாங்க. என்னன்னா அவங்க அம்மா பிரெக்னண்டா இருப்பாங்க, ஆனா இந்த விஷயத்த அவங்க பையன் கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன் இதை சொல்ல மாட்டேன்டா, அவங்க கிட்ட சொன்னா அவன் சந்தோஷப்படுவானேன்னு அவங்க பாட்டி கேட்க எனக்கு வேற டாக்டரு நீங்க அதிகமா கோவப்படக்கூடாது, அப்படி பண்ணீங்கன்னா அபார்ஷன் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதனால இந்த விஷயம் இப்போதைக்கு சொல்ல வேணாம், நான் எப்ப சொல்றோமோ அப்போ சொல்லிக்கிறேன் அப்படின்றத சொல்லிடுறாங்க. இப்ப பாட்டியும் பேராண்டி கிட்ட டே ப்ளீஸ்டா ட்ரம் வாசிக்க ஆளே இல்லடா, நீ சூப்பரா வாசிப்ப, ப்ளீஸ் எனக்காக பண்ணடான்னு கெஞ்சி கேட்க இரும் முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டே இருப்பாரு. டேய் உன்னை தவிர எனக்கு யாரா இருக்கா, நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ கொஞ்ச நாள் வந்து பிராக்டிஸ் பண்ணு, அதுக்குள்ள அந்த கிழவன் வந்துருவான், அவன் வந்துட்டானே அவனையும் வாசிக்க ஆரம்பிச்சிருவான் போது ஹீரோ அப்ப நான் உனக்கு முக்கியமா அப்படின்னு கேட்க ஆமாண்டா நீதான் முக்கியம், நீ இல்லாம எங்க வேலையே நடக்காது அப்படின்னு சொல்ல சரி ஓகே நான் வரேன், ஆனா எனக்கு வாசிக்கிற மாதிரி ஒரு புது ட்ரம் வேணும் அப்படின்னு சொல்ல அவங்க பாட்டியும் வாங்கி கொடுத்துட்றாங்க. இப்ப அந்த மியூசிக்கா வாசிக்க ஹீரோ பிராக்டிஸ் பண்றாரு, ஆனா அவரால அது ஒழுங்கா வாசிக்க முடியாது. அப்போ உங்க பாட்டி கூட வேலை பாக்குற ஒருத்தங்களும் இவனால ஒழுங்கா குச்சே பிடிக்க முடியல, இவெல்லாம் என்ன வாசிச்சு கிழிக்க போறா அப்படின்னு வார்த்தையை விட அவங்க பாட்டுக்கே கோவம் வந்துடும். தெரியாத நபர் பேசினாலே வாய் மேலே வைப்பாங்க பாட்டி, ஃப்ரெண்டு பேசினா சும்மா விடுவாங்களா, முடி பிடிச்சு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி சண்டை பெரிய லெவல்ல போயிரும். ஹீரோ அங்க சைலண்டா நின்றுகிட்டு இருக்க. அப்போ அங்க வியான ஒரு பொண்ணு ஒரு பொருளை ஹீரோ கிட்ட தூக்கி போட்டுருவா. ஹீரோவை எடுத்து கொடுக்க சொல்லுவா, ஏன்னா ஹீரோட கண்டிஷன் அவளுக்கு தெரியாது. என்ன இந்த பையனும் எடுத்து கொடுக்கலன்னு சொல்லி ஹீரோ கிட்ட வந்து பார்க்கும்போது அவளுக்கு தெரியும் ஹீரோக்கு இப்படி ஒரு கண்டிஷன் இருக்குன்னு. ஹீரோ பார்த்து சிரிச்சுக்கிட்டு அங்க வந்து
போயிடுவா. இதுதான் ஹீரோக்கு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் காதல். அந்த பொண்ணையும் ரொம்ப நேரம் உத்து உத்து பாத்துக்கிட்டு இருப்பாரு. இங்க இவ்ளோ பேர் சண்டை போட்டுட்டு இருக்க ஒரு பாட்டியும், டேய் உன் பாட்டிய நிறுத்துடான்னும் போது, அவங்க சண்டையில வின் பண்ணாம நிறுத்த மாட்டாங்க அப்படின்றத சொல்றான். இப்ப சண்டை எல்லாம் பெரிய லெவல் போன பிறகு போலீஸ் வந்து இவங்க வயசானவங்க எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிடுறாங்க. அவங்க ஃபேமிலி வந்து இதுக்கடுத்து இது நடக்காதுன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகவும் சொல்றாங்க. ஆனா பாட்டிக்கு அவங்க பொண்ணுனாலே பயமாச்சு. ஐயா நான் எங்க கூட இருந்துடுறேன், என் பொண்ணை மட்டும் வர சொல்லாதீங்க, அவ வந்தானா ஒரு வழி பண்றவான்னு சொல்ல, சரி இதுக்கடுத்து அதை தப்பா பண்ணாதீங்க, 2 பேரும் இப்படி சண்டை போட மாட்டேன்னு சொல்லி காம்ப்ரமைஸ் ஆயிக்கோங்கன்னு சொன்ன, அதுக்கு இது பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்களே என்ன மன்னிச்சிரு அப்படின்னு பேசிக்கிறாங்க. இப்ப பாட்டியும் பேரனும் நடந்து போயிட்டே இருக்க, சும்மா பாட்டி பேரன் கிட்ட அந்த ட்ரம்ல ஒரு மியூசிக்க தட்ட அவனும் வாசிக்க ஆரம்பிக்கிறான். இப்படிதான் இப்படிதான் நீ வாசிக்கணும் அப்படின்னு சொல்ல 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா வாசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போறாங்க. இப்ப நைட்டு ஹீரோக்கு அந்த பொண்ணோட ஞாபகங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இப்ப அவங்க அம்மா வந்து ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு வேலை விஷயமா ரொம்ப தூரம் போறேன், வர கொஞ்ச நாள் ஆகும், பாட்டி இருக்காங்க நான் பாத்துப்பாங்க, நீ நல்லபடியா படிக்கணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் என்னாச்சுமா எதுக்கு ரொம்ப தூரம் போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க, அதுக்கு அவங்க அம்மா பதில் சொல்லல. சீக்கிரமா சாப்பிட்டு தூங்கு அப்படின்னு சொல்ல, அம்மா ஹீரோ ஒரு காலேஜுக்கு அப்ளை பண்ணிருப்பாரு, அது அவரோட ட்ரீம் காலேஜ், அந்த காலேஜ்ல எனக்கு சீட்டு கிடைச்சா என்னம்மா அப்படின்னு கேட்க, அவங்க அம்மா வாய்ப்பே இல்ல, அப்படி கிடைச்சா கூட உனக்கு நான் ஃபீஸ் கட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போயிடுறாங்க. இப்ப அவங்க பாட்டியும் பேண்டி கவலைப்படாத, எனக்கு பென்ஷன் காசு வரும் குடுக்கறேன், நீ நல்லபடியா படி அப்படின்னு சொல்ல ஹீரோ சைலண்டா படுத்துறாரு. இப்ப அடுத்த நாள் காலையில அங்க இருக்கிற வயசானவங்களுக்கு நிறைய பேருக்கு மொபைல் யூஸ் பண்ணவே தெரியாது. பென்ஷன் அப்ளை பண்ணும் போது நிறைய கேள்வி கேக்குதுப்பா, இது எனக்கு ஆப்ரேட் பண்ணவே தெரியாதுன்னு ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ அவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றாரு. அந்த டைம் ஹீரோ ட்ரம் வாசிக்கும் போது அந்த ஆல்ரெடி வாசிச்ச நபர் வராரு. எனக்கு பதில் இவனா, இவன் வாசிச்ச கிழிச்சிருவானா அப்படின்னு கேட்க, அப்போ அங்க ஹீரோயின் வராங்க. அப்ப 2 பேரும் வாசிக்கட்டும், யார நல்லா வாசிக்கிறாங்களோ அவங்களே இந்த ஷோல பெர்ஃபார்ம் பண்ணட்டும்னு சொல்ல, அந்த நபர் வாசிக்க அதை காப்பி பண்ணி ஹீரோவும் வாசிக்கிறாரு. அவர் ரொம்ப டஃப்பான மியூசிக் வாசிச்சாலும் அதை பார்த்து ஹீரோவும் முயற்சி பண்றாரு. இதை பார்த்து எல்லாருமே ஹீரோவை பாராட்டுறாங்க. அப்படி வாசிச்சு முடிச்ச பிறகு ஹீரோ வாஷ்ரூம் போறாரு. அப்ப அந்த பொண்ணு அங்க வந்து நிக்கிறான். அவளும் ஹீரோ கிட்ட உன்னோட போன் நம்பர் என்னன்னு கேட்க, ஹீரோக்கு போன்லாம் இல்லன்றத சொல்ல, சரி அப்போ நீ எப்ப இங்க வருவேன்னும் போது, நான் இங்க வாசிக்க வரும்போது வருவேன்றதை ஹீரோ சொல்றாரு. அதே கேள்வி ஹீரோ கேட்க, என் அம்மா இங்க இருக்காங்க, அவங்க வந்தாங்கன்னா நானும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ போறான். இந்த விஷயத்த பாட்டி கேட்டுறாங்க. ஓ நம்பர் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சிரிச்சுட்டே போக பேராண்டிக்கு ஒரு மாதிரி வெக்கமா வருது. அடுத்த நாள் காலையில ஹீரோ நார்மல் மனுஷனா மாறாரு. அந்த பொண்ணு கூட அவுட்டிங் போறாரு. அந்த பொண்ணு ஹீரோவை பார்த்து நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்றத சொல்றாங்க. கனவு வந்து பார்த்தா இதெல்லாம் கனவுதான். ஹீரோக்கு உடல்ல சில விஷயங்கள் மாறுது. இதை அவங்க பாட்டி நோட் பண்றாங்க. நீ அலர்ட் ஆயிட்ட, அதனால இந்த விஷயங்கள் நடக்கிறது இயல்புதான், வெக்கப்படாத அப்படின்னு சொல்ல, ஹீரோ நான் வேலை தேடி போக போறேன் அப்படின்றது சொல்லுவாரு. ஏன் என்ன அவசரம் போது, இல்ல நான் வேலைக்கு போனா அந்த காசை வச்சு நான் என்னோட காலேஜ் ஃபீஸை கட்டிப்பேன், நீ என் கூட வராத அப்படின்னு சொல்ல, அவங்க பாட்டி ஹீரோக்கு ஒரு மொபைல் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்துட்டு சரி நீ போ, நான் தூரமா வேணா உன் பின்னாடியே வரவான்னு கேட்க, வேண்டாம் வேண்டாம் நானே போய்க்கிறேன்னு சொல்லி ஹீரோ தனியா போறாரு. அப்போ ஒரு கெஃபேல வந்து ஆட்கள் தேவைன்னு நோட்டீஸ் போட்டிருப்பாங்க. அதை பார்த்த ஹீரோ அவங்க கிட்ட எனக்கு வேலை வேணும்னு சொல்லி அவரோட சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்குறாங்க. கெஃபேல இருக்கிற ஓனரும் சரி தம்பி எல்லாம் ஓகே தான், ஆனா இந்த கெஃபேல நம்ம மார்னிங்ல எந்தெந்த கஸ்டமர் வராங்களோ அவங்க கிட்ட போய் நம்ம இங்க என்னென்னலாம் இருக்குன்றத சொல்லணும், ரொம்ப நடக்கணும், உன்னால நடக்க முடியுமா, டயர்ட் ஆக மாட்டியா, அப்பப்ப உட்காரவும் முடியாதுப்பா, இது உனக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சோ அப்படியா சரி நான் உங்களுக்கு ஒரு டெமோ காமிக்கிறேன்னு சொல்லி ஹீரோ அங்க 4-5 வாட்டி நடந்து நடந்து அங்க இருக்கிற எல்லா மெனுவையும் வாசிக்க ஆரம்பிப்பாரு. பாட்டியோ ரகசியமா ஹீரோக்கு தெரியாம அங்க ஒளிஞ்சு நின்று பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ ரொம்ப முயற்சி பண்ணி அதை பண்ண பாஸுக்கு பிடிச்சிரும், வேலையும் கொடுத்துருவாங்க. ஆனா ஹீரோ அதை சொல்லாம பாட்டி கூட வெளியே போகும்போது பாட்டி, பிறண்டி இதெல்லாம் விடுப்பா, இந்த வேலை இல்லைன்னா நான் உனக்கு வேற வேலை கிடைக்கும், உனக்கு வேலை கொடுக்காது இந்த கடை நாசமா போயிடும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்க, ஹீரோ கிடைச்சிருச்சே பாட்டி என்ன சொல்ற, ஆமா பாட்டி எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்ல, பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவ்வளவுதான் இப்போ உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் வாங்கிப்ப, ஜாலியா காலேஜ் போவ அப்படின்னும் போது ஹீரோ, அது முக்கியம் இல்ல பாட்டி, நான் வேலைக்கு வர காரணம் என்ன தெரியுமா, நான் வேலைக்கு போய் சம்பாரிச்சேன்னா என்ன எல்லாமே ஒரு ஆளா மதிப்பாங்க, அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்ல, அவங்க பாட்டி எப்படி ஆனந்த கண்ணீர் வருது எழுதிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ கட்டி பிடிச்சி நீ சூப்பரா பண்ணுவ, இதுக்கடுத்து அவனுக்கு எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும் அப்படின்றத சொல்றாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில இருந்து ஹீரோ கெஃபேக்கு போறாரு, வேலை பார்க்கறாரு, அவருக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வர்றது, ரொம்ப சந்தோஷமா இருக்காரு.
அதே நேரம் டைம் கிடைக்கும் போது பார்க்கவும் போறாரு. அந்த பாட்டிங்க எல்லாம் சேர்ந்து மியூசிக்கும் வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஹீரோனி கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. அவர் ஹீரோக்கு ஒரு பொருளை கிஃப்ட் மாதிரி கொடுப்பா. அதை ஹீரோ ஞாபகார்த்தமா வச்சுப்பாரு. இப்ப அன்னைக்கு நைட்டு ஹீரோ வீட்ல இருக்க. இப்ப அவங்க அம்மா வீடியோ கால் பண்ணுவாங்க. பாட்டியும் டேடி ஆக்டிங்க்கு ரெடியா இருறா அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுக்கிட்டு தான் இருக்கான். நான் அவனை பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோ பாட்டி நம்ம பண்றது தப்பு இல்ல. பொய் சொல்லக்கூடாது தானே நம்ம போது. நீ ஒரு ஆம்பளைடா. ஆம்பளைங்களாம் தேவைப்படும் போது பொய் சொல்லலாம் அப்படின்றத அவங்க பாட்டி சொல்லுவாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில பாட்டி அவங்க வீட்டுக்கு எல்லா வயசானவங்களையும் கூப்பிட்டுட்டு வந்து சமைச்சு ஒரு பார்ட்டிய மாதிரி அரேஞ்ச் பண்ணுவாங்க. அப்ப ஹீரோயின் வருவா. ஹீரோயின் ஹீரோட ரூமுக்கு போவா. அப்ப ஹீரோ அவளுக்காக ஒரு கவிதை எழுதி வச்சிருப்பாரு. அந்த கவிதையை காமிக்க அவ படிக்கும் போதே அவ புரிஞ்சுப்பா ஹீரோ தன்னை விரும்புறாருன்னு. ஆனா அதை அப்படியே மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கவனிக்காத மாதிரி அங்கிருந்து போயிடுவா. இப்ப ஹீரோ கிட்ட பேசிட்டே இருக்கும் போது அவ ஜென்ரலா செக்ஸ் பத்தின விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லுவா. ஹீரோக்கு அதை பத்தி தெரியும். ஆனா அதை வெளிக்காட்டிக்க மாட்டாரு. இப்ப பாட்டி வீட்டுல வேலை பார்த்துட்டே இருக்கு. பொண்ணு கால் பண்ணுவாங்க. அம்மா கதவை தவிர எங்கம்மா இருக்கேன்னும் போது நான் வீட்டுல தான்ட்டு இருக்கேன். உன் பையன் கூட படிச்சுட்டு தான் இருக்கா. நீ எதுக்கு கால் பண்ற? நான் வீட்டுக்கு வெளியதான் இருக்கேன். கதவை தவிர அப்படின்னு சொல்ல பாட்டிக்கு செம ஷாக்கு. வேற வழியில கதவை திறந்துருவாங்க. வீட்டுல எல்லாருமே இருக்கிறத பார்த்து அவங்க பொண்ணு கோவப்படுவாங்க. பையனை படிக்கிறதுக்கும் பாத்துக்கவும் நான் அனுப்புனா நீங்க என்ன எல்லாரையும் கூட்டிட்டு வந்து விருந்து வச்சுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் கிட்ட ஹீரோ பேசிட்டே இருக்கும் போது அவரு நீ செக்ஸ பத்தி பேசுனால நான் தப்பா நினைச்சுக்கல. இன்ஃபேக்ட் நீ என்கிட்ட பேச நினைச்சு எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா என்ன மாதிரி இருக்கிற ஆட்கள் கிட்ட எல்லாருமே நீங்க சாப்பிட்டீங்களா, உடம்ப பாத்துக்கிட்டீங்களா, தூங்குனீங்களான்ற கேள்வி தான் கேட்பாங்க. நாங்களும் மனுஷங்க, எங்களுக்கும் அது மாதிரி உணர்வு இருக்குன்றத நீ என்கிட்ட கேட்டனால எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப டக்குன்னு அவங்க அம்மா வந்துடுறாங்க. நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாரையும் அனுப்பிட்டு அவங்க அவங்க அம்மாவையும் பையனையும் போட்டு செம்மையா திட்டிட்டு இருப்பாங்க அவங்க அம்மா. அப்ப அவங்க பையன் கெஃபேல வேலை பாக்குற விஷயத்த அவங்க சொல்ல அவங்க அம்மாக்கு கோவம் வந்துடும். நீ என்ன வேலைக்கு போற? அவ்வளவு தூரம் உன்னை யாரு போக சொன்னது? நீ வீட்டுல இருந்து படி, உனக்கு கிட்ட வர காலேஜ்லயே ஜாயின் பண்ணுன்னு சொல்லி திட்ட எனக்கு கோவம் வந்துடும். என்ன எதுக்கு கூண்டுல அடைச்ச பறவை மாதிரி ட்ரீட் பண்றீங்க? எனக்கு சுதந்திரமா இருக்கணும்னு ஆசை இருக்குன்னும் போது நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எல்லாமே சுலபமா நடந்துரும்னு நினைச்சிட்டு இருக்கியா? உன் கண்டிஷன் பத்தி உனக்கு தெரியுமா? நீ டீச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறியே, உன்னாலலாம் டீச்சராகவே ஆக முடியாது. ஏன்னா டீச்சர்னா நின்னுகிட்டே கிளாஸ் எடுக்கணும். உன்னால கொஞ்ச நேரத்துக்கு மேல நிக்க முடியுமா? ஏன்னா உன்னோட உடம்பு அதுக்கு ஏத்துக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாஷா பேச ஹீரோக்கு கோவம் வந்துரும். என்ன பெத்தது நீங்க தானே, நீங்க இப்படி என்ன பத்தி பேசுறீங்களே. நான் இப்படி இருக்கிற உடம்ப அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு பிடிச்சதா பண்ணணும், நான் கடினமா உழைக்கிறேன். ஆனா நீங்க சொல்ற விஷயங்கள் என்ன ரொம்பவும் காயப்படுத்துது. நீங்க எனக்கு ஒரு அம்மாவே கிடையாது, எனக்கு எதிரி மாதிரி ட்ரீட் பண்றீங்க. ஆனாலும் ஒரு விஷயம், உங்க மனசுக்குள்ள இருக்கிற எல்லா வார்த்தையும் இப்ப வெளியே வந்துருச்சு. நீங்க என்ன வெறுக்கிறீங்க தானே, எனக்கு இதுக்கத்த உங்களை பிடிக்கவே பிடிக்காது. நீங்க என் விஷயத்த தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ பயங்கரமா சண்டை போட்டு அவரு போயிடுறாரு. பேசும்போது அவங்க அம்மா அந்த காலேஜ் உன்னோட கண்டிஷன் தெரிஞ்சா சீட்டே கொடுத்துருக்க மாட்டாங்கன்ற மாதிரி வார்த்தை சொல்லியிருப்பாங்க. இப்ப ஹீரோவோ அந்த பிரின்சிபல் கால் பண்ணி எனக்கு இப்படி ஒரு கண்டிஷன் இருக்கு, என்னால ப்ரொஃபஸரா ஆக முடியாதுன்ற ஒரு கேள்வியை கேட்பாங்க. அதே நேரத்துல அவங்க பாட்டி கிட்ட நான் கார் ஓட்ட கத்துக்கணும் அப்படின்னு கேட்க ஏன்டா, ஏன்னா ஒரேடியா ஓட்டிட்டு செத்துலாம்ல அப்படின்னு சொல்ல உங்க பாட்டிக்கும் வரும். இல்ல நான் ஓட்ட கத்துக்கணும் அப்படின்னு சொல்ல அடுத்த நாள் காலைல டிரைவிங் கிளாஸ் கூட்டிட்டு போவாங்க. அப்படி ஹீரோ ஓட்ட பிராக்டிஸ் பண்ணா பாட்டி பின்னாடி வருவாங்க. டே ஒழுங்கா ஓட்டுடா, வயிற்று பரட்டுது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. இப்ப ஹீரோ ஓட்டும் போது அவங்க அம்மா கிட்ட பேசின விஷயங்கள் ஞாபகம் வரும். அப்ப அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு இப்படி உடம்பு ஆனது காரணம் நான் மட்டும் இல்ல, நீயும் தான் ஒரு காரணம், என்ன மட்டும் எல்லாத்துக்கும் குறை சொல்லாத அப்படின்னு சொல்லி ஹீரோவா அவங்க அம்மாவோ ரொம்ப கோவமா பேசின விஷயங்கள் ஹீரோ மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். வேகமா ஓட்ட கைட் பண்றவரும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல பாட்டிக்கு அவங்க பேராண்டி போட்டு அடிப்பாங்க. உனக்கு என்ன சாகணும்னு ஆசையா, ஏன்டா இவ்வளவு வேகமா ஓட்டுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அடுத்த நாள் காலையில எல்லாம் மியூசிக் கிளாஸ்க்கு போவாங்க. அப்படி எல்லாம் பாட்டு கத்திட்டே இருக்க இப்ப அவங்க பாட்டி அவங்க பேராண்டி கிட்ட டே வா அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அவங்க அம்மாவுக்கு குழந்தை பிறந்திருக்கும். ஹீரோக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஏன்னா அவருக்கு இந்த விஷயம் தெரியாது. அவங்க அம்மா அப்பதான் வாஷ்ரூம் போவாங்க. அந்த பாப்பாவை ஹீரோ பாத்துக்கிட்டே இருக்க. அந்த குழந்தை அழுக ஆரம்பிச்சிடும். அந்த குழந்தை எப்படி சிரிக்க வைக்கிறதுன்னு ஹீரோ குழந்தை கிட்ட வர அவங்க அம்மா வந்து புடிச்சு தள்ளி விட்டுருவாங்க. அந்த குழந்தைய தொடாத, பயமுறுத்தாத. ஹீரோக்கு ரொம்ப சங்கடமாயிரும். இந்த விஷயத்த அவங்க பாட்டியை பாத்துருவாங்க. பாட்டி கிட்ட ஹீரோவும் ஏன் அம்மா பிரெக்னென்ட் ஆன விஷயம் கிட்ட சொல்லலன்னும் போது ஆமா அவ சொல்லல, ஏன்னா அவளுக்கு வந்து ஒரு பயோ மிஸ்கேரேஜ் ஆயிரும்னு, அதனாலதான் உன்கிட்ட அவ சொல்லல அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த விஷயம் கூட நம்ம கிட்ட சொல்ற அளவுக்கு நம்ம ஒரு ஆளே இல்லையா அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு. அடுத்த கால ஹீரோ என்ன கூப்பிடுறாங்க. அவ்வளோ என்னடா சும்மா கால் பண்ணிட்டே இருக்க, என்ன ஆச்சு அப்படின்னும் போது இந்த விஷயத்த சொல்ல அவங்க குழந்தை பெத்துக்கிறது தப்பு இல்லையே, எந்த வயசுல வேணா குழந்தை பெத்துக்கலாம், அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் சொல்ல ஹீரோ அது அவங்க தனிப்பட்ட விருப்பம்னா அதுக்கு நான் எந்த ஒரு தப்பும் சொல்லல, ஆனா என்கிட்ட அவங்க சொல்லாம போனதுதான் எனக்கு சங்கடமா இருக்கு அப்படின்னு சொல்ல நீ எதையும் நினைச்சு கவலைப்பட
தேவைப்படாதன்னும் போது ஹீரோ நான் வீட்டுக்கு போக விரும்பல. வா நம்ம கொஞ்ச தூரம் எங்கேயாவது போலான்னும் போது ஹீரோயின் ஹீரோ கூட வருவாங்க. 2 பேரும் அப்படியே நடந்து போயிட்டு இருக்க ஹீரோயினோட கைய பிடிக்க அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோ தன்னை விரும்புறாரு. தன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இது ஒரு டேட்டிங் மாரி அவர் நினைச்சிட்டு இருக்காருன்னு சொல்லி, நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு தூரம் விலகி ஓடி போவாங்க. ஹீரோக்கும் புரிஞ்சிருது. தன்னை வார்த்தைகளால காயப்படுத்தாம விலகி போறாங்கன்னு. தூரமா ஹீரோயினும் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. ஹீரோ தனியா அங்க ஒரு மியூசியமா வேடிக்கை பார்த்துட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்ப ஹீரோ அவரோட கெஃபேல வேலை பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பாஸ் 2வது ஒரு பிரான்ச்ச ஓபன் பண்ணியிருப்பாரு. அவரு என்ன சொல்லியிருப்பாருன்னா, நாங்க இனிமே டிசேபிள் பீப்புளுக்கு வேலை வாய்ப்பு தரோம் அப்படின்னு பேசிட்டு இருக்க, அங்க வேலை பார்க்கறவங்க எல்லாம் பாஸ் இது அட்வான்டேஜா எடுத்துதான் நல்லா சம்பாதிக்கிறாரு. இவனா ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி தப்பா பேச ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு ஒண்ணுமே ரியாக்ட் பண்ணாம இருப்பாரு. அவரோட கையிலேயே ஒரு சாக்லேட்டை ரெடி பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு வருவாரு. அம்மா எங்க அம்மாக்கு நானே பண்ண சாக்லேட் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி சாக்லேட்டை ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. ஆனா பாட்டியும் நீயாடா பண்ண சூப்பரா இருக்கு. ஆனா அம்மாக்கு இப்ப சுகர்லாம் சாப்பிடக்கூடாது. அதனால இது இப்ப வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க சமைக்க போயிருவாங்க. இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க அம்மா பேசின விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்ப்பாரு. ஹீரோ இப்ப அவங்க பாட்டிக்கு தெரியாம எல்லா சாக்லேட்டும் எடுத்து எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாரு. அவர் தொண்டையில அந்த சாக்லேட் சிக்கிக்கும். இரும்பல் வரும். ஆனாலும் அவர் அப்படியே முழுசா கவரோடய சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு. என்ன இவன் ரொம்ப இரும்பிக்கிட்டே இருக்கான்னு பாட்டி வந்து பயங்கரமா திட்ட ஆரம்பிப்பாங்க. அவர் வாய்க்குள்ள வந்து அந்த சாக்லேட்டை எடுக்க ட்ரை பண்ண ஹீரோவால மூச்சு விட முடியாம அப்படியே சுருண்டு கீழே விழுந்துருவாரு. அவர் கீழே விழுகும் போது அவர் வளர்த்த அந்த பூனை அவர் கண்ணுக்கு தெரியும். இப்ப ஹீரோவோட பாஸ்ட காமிக்கிறாங்க. ஹீரோ சின்ன வயசுல விளையாடிட்டே இருக்கும் போது லக்கேஜ் பேக்குள்ள போய் படுத்துறாரு. அப்ப அவங்க அப்பா அம்மா வராங்க. அவங்க அம்மாவும் அந்த கையும் காலையும் வச்சு இவன் எங்க வேகமா போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க 2 பேரும் குழந்தை இல்லைன்னு ஒரு வார்த்தைய விடுவாங்க. என்னன்னா இவன் மட்டும் இல்லைன்னா நமக்கு இவ்வளவு கஷ்டம் இருந்திருக்காதுல அப்படின்னு சொல்ல இதை ஹீரோ கேட்டிருப்பாரு. அதுல இருந்து ஹீரோ ரொம்ப சங்கடமாயிருவாரு. எப்பெல்லாம் அவர் ரொம்ப சோகமா இருக்காரோ அப்ப அந்த பேக்ல படுத்துப்பாரு. இதெல்லாம் ஹீரோ நினைச்சு பாக்குறாரு. இப்ப அடுத்த நாள் காலையில ஹாஸ்பிட்டல்ல ஹீரோ இருப்பாரு. அவங்க அம்மா அழுதுகிட்டே பக்கத்துல இருப்பாங்க. ஹீரோக்கு அந்த சாக்லேட் எடுக்கிறதுக்காக அவரோட தொண்டையில ஓட்ட போட்டிருப்பாங்க. அதனால அவங்க அம்மா நீ பேசாத ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ரொம்ப அழுதுகிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மாவும் ரொம்ப அழுதுகிட்டு இருப்பாங்க. என்ன மன்னிச்சிடுறா. எனக்கு வந்து முதல் வாட்டி நான் மாசமா இருக்கும் போது உன்னை பெத்துக்கிட்டேன். அப்போ வந்து என்ன புஷ் பண்ண சொன்னாங்க. அப்போ நான் தெரியாம தப்பான புஷ் பண்ணனாலதான் உனக்கு இப்படி நடந்தது. அந்த கில்ட்டினஸ் எனக்கு இருக்கு. அதனாலதான் எப்பவுமே உன் பிறந்த நாள் அன்னைக்கு உன்னை பார்க்க கூடாதுன்னு நினைப்பேன். ஏன்னா நான் பண்ண தப்புனால தானே நீ இப்படி ஆயிட்டேன்னு அந்த கில்ட்டினஸ் எனக்கு இன்னுமே இருக்கு. அதனால உன்னை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும்னு தான் உன்னை பொத்தி பொத்தி வளர்த்தேன். யாருமே உன்னை எதுவுமே சொல்லிடக்கூடாது. உனக்கு கஷ்டம் வரக்கூடாது தான் நான் அப்படி பண்ணேன். 2வது நான் மாசமா ஆவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா நான் மாசமானேன். உனக்கு நடந்த அந்த தப்ப நான் திரும்பவும் பண்ணக்கூடாதுன்னா ரொம்ப ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டேன். அதனாலதான் உன்கிட்ட சொல்லல. என்ன மன்னிச்சிரு அம்மாவை மன்னிப்பல அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப அழுது கேட்க ஹீரோ அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இப்போ அடுத்த நாள் ஹீரோ ஒரு கிட்ட ஏதோ ஒரு கொரியர் வந்தது. அதை பார்க்கணும்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்ப்பாரு. அதுல அவர் ஆசைப்பட்ட காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்சிருக்கும். அதை பார்த்தா ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுவாரு. பாட்டிக்கிட்ட காமிப்பாரு. அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவருக்கு ஒன்றும் அவ்வளவு சுலபமா அந்த காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்சிருக்காது. அவர் பல வாட்டி ரிஜெக்ட் பண்ணப்பட்டு அவர் முயற்சி விடாம ட்ரை பண்ணி அந்த காலேஜ்ல அவருக்கு சீட்டும் கிடைச்சிருக்கும். இதை பார்த்தவங்க பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்ப நைட்டு பாட்டி தனியா உட்காந்துட்டு இருக்க ஹீரோ போவாரு. அவங்களோட கழுத்துல காயமா இருக்கும். அது என்னதுன்னு கேட்க அவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. பாஸ்ட்ல அவங்களுக்கு குழந்தை பிறந்த அப்ப அவங்க கணவர் அவங்கள கை விட்டிருப்பாரு. அப்ப உங்களுக்கு 21 வயசு ஆயிருக்கும். என்ன பண்றதுன்னு தெரியாம குழந்தைய நல்லா படிக்க வைக்கணும்னு அவங்க பல இடத்துல பாட்டுக்கும் டான்ஸுக்கும் போயிருப்பாங்க. குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமலே நான் ரொம்ப நாள் வேலையெல்லாம் இருந்தேன். எனக்கு தெரியும் அவ என்னை வெறுக்கிறதுக்கு இதுதான் ஒரு காரணம். ஆனா என்ன பண்றது, அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுக்கணும் தான் நான் ஓடிக்கிட்டே இருந்தேன். அப்படி ஒரு நாள் நான் அவளுக்காக நிறைய பணம் சேர்த்து வச்சுட்டு இருந்தேன். அப்போ ஒரு நபர் என்னை மிரட்டி என்கிட்ட பணம் கேட்டாரு. அப்ப அவர் என்னை அடிக்கும் போது இந்த காயம் பட்டது. அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க நான் பணத்தை கொடுக்கவே இல்லையே. நல்ல வேளை அங்க வண்டியில போனவங்க என்ன அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துனாங்க அப்படின்னு சொல்ல பாட்டியோ நான் ஒரு நல்ல அம்மாவும் கிடையாது நல்ல பாட்டியும் கிடையாது நம்ம உதயிரும் அப்படிலாம் இல்ல நீங்க தான் பெஸ்ட். இப்ப அடுத்த நாள் அவங்க ரொம்ப நாள் பிராக்டிஸ் பண்ண அந்த ஈவெண்ட்டுக்கு அவங்க போவாங்க. அப்படி போகும்போது அந்த ட்ரம் வாசிக்கிறவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணனால அவர் வந்திருக்க மாட்டாரு. சொல்ல போனா கொஞ்ச நாள் பிராக்டிஸ்க்கு தான் ஹீரோ கூப்பிட்டுருப்பாங்க. ஆனா அந்த நபர் வரனால ஹீரோ பிராக்டிஸ் பண்ணிருக்க மாட்டாரு. சோ பாட்டியும் அங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் என்ன மன்னிச்சிருங்க, நம்மளால இந்த ஈவெண்ட்டுக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட வேலை எல்லாம் பண்ணி தூங்கிக்கிட்டே கொடுத்துற நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்ல அப்ப ஹீரோ கவனிப்பாரு. ஹீரோயின் அங்க ஓரமா நிப்பாங்க. ஆனா ஹீரோ ஒன்னும் பேசாம அப்படி திரும்பிப்பாரு.
இப்ப ஹீரோவ ஒருத்தவங்க கூப்பிடுவாங்க. என்னன்னா, அவர் டிரைவிங் கிளாஸ் போயிருப்பார்ல, அவர்ல சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு நபர் டிரைவிங் கத்துக்கிட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்கன்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்ப அங்க இருக்கிற நபர் ஹீரோக்கு சில பொருட்கள பரிசா குடுப்பாங்க. ஹீரோவையும் பேச சொல்லுவாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, "இதெல்லாம் பார்க்க சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒரு சைடு பார்த்தா இது வேதனையா இருக்கு. ஏன்னா, இந்த உணவும், இந்த பொருளும் எனக்கு குடுக்குறீங்கல்ல, அவ்வளோ ஒண்ணும் கஷ்டப்பட்ட நபர் நான் கிடையாது. நான் சாதிக்கணும், நானும் ஒரு மனிதனா வாழணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா இந்த சொசைட்டி அப்பப்போ நான் இப்படி பட்டவன்றத ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு பல வாட்டி கேள்வி வரும். கடவுள் ஏன் என்னை இப்படி படைச்சாருன்னு. ஆனா அந்த கேள்விக்கான பதில் எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. நான் உழைக்கணும், வாழ்க்கையில முன்னேறணும்னு ஆசைப்படுறேன். சில நேரங்கள்ல எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நான் பயப்படுறேன். அது எதுக்குன்னா, இன்கேஸ் எனக்கு கடவுள் ரொம்ப மோசமான டாஸ்க் குடுத்தாங்கன்னா, நான் அத எப்படி ஃபேஸ் பண்ணணும்? இப்படிப்பட்ட உலகத்துல நான் முன்னேற எவ்வளவு கடுமையா உழைக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா என்ன ஆனாலும் இந்த உலகத்துல வாழ்ற எல்லா மனிதருக்கும் தனிப்பட்ட சந்தோஷம் ஒண்ணு இருக்கு. அந்த சந்தோஷத்த அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அத வச்சு அவங்க வாழ்க்கையில போவாங்க. அப்படிப்பட்ட சந்தோஷத்த நான் ஒரு இடத்துல கண்டுபிடிச்சேன். என்னோட பாட்டியோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. எல்லாருமே என்கிட்ட இருக்கிற குறைய தான் கண்டுபிடிச்சாங்க. என்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு தெரியல. அப்படி அங்க இருந்த வயசானவங்க நெறைய பேருக்கு மொபைல் ஆப்பரேட் பண்ண தெரியல. ஆனா அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சது. எனக்கு தெரிஞ்ச அந்த விஷயத்த அவங்களுக்கு நான் சொல்லிக் குடுத்தேன். எனக்கு இப்படி ஒரு டேலண்ட் இருக்கிறத அவங்க பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. என்கிட்ட கத்துக்கிட்டாங்க. அவங்க கூட இருந்த அந்த நேரம் எனக்கு ரொம்ப அழகான நேரம். நான் ரொம்பவும் சந்தோஷமா இருந்தேன். எல்லாமே அவங்க சந்தோஷத்த தேடி போனாங்கன்னா, கவலைகள் அவங்கள விட்டு போகுன்ற மாதிரி ரொம்ப அழகா ஹீரோ பேசுவாரு. அத பார்த்து அவங்க பாட்டியே ஆனந்த கண்ணீர் விடுவாங்க. இப்ப அடுத்த நாள் ஹீரோ அவரோட வாழ்க்கையில நார்மலா போயிட்டு இருக்காரு. அவங்க அப்பா, அம்மா, அவங்களுக்கு ஒரு தங்கச்சி பாப்பா இருக்கும். அந்த தங்கச்சி பாப்பா கூட ஹீரோ டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. அப்படி சந்தோஷமா போறாரு. இப்போ அவங்க பாட்டிய உட்கார வச்சு கார் டிரைவ் பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு போறாரு. அவர்கிட்ட இருக்கிற அந்த பூனையோட அஸ்திய ஒரு இடத்துல கரைக்கிறாரு. அவங்க பாட்டி கிட்ட நான் வேலைக்கு போன பிறகு உனக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல பாட்டியும் ஓகேடா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் ஆம்பளைங்கன்னா பொய் சொல்லணும்னு என்ன மாத்துனல, ஆனா நான் உன்னை ஒரு நல்ல பொண்ணா மாத்துறேன் அப்படின்னு சொல்ல பாட்டியா சரிதான் அப்படின்னு சொல்றாங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. சப்ரின்சி மக்களே படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட நபர்களோட வாழ்க்கையில அவங்க ஆசைப்படுறது அவங்கள நம்ம ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணணும்னு அவங்க நினைக்கவே மாட்டாங்க. அவங்க நம்மள மாதிரி நார்மலா ட்ரீட் பண்ணணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அடுத்த ஒரு வித்தியாசமான படத்துல நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.